பிளாக் காஃபி நல்லதா மில்க் காஃபி நல்லதா? வெயிட் லாஸ் செய்யறவங்க பிளாக் காஃபி குடிப்பாங்க, ஆனா பல மில்க் காஃபி தான் குடிப்பாங்க. அப்படின்னா ஹெல்த்துக்கு எது பெட்டர்? முதல்ல ஒரு முக்கியமான உண்மை, காஃபில இருக்கும் முக்கிய சேர்மம் கஃபீன். இதுதான் விழிப்புணர்வு அதிகரிக்க, சோர்வு குறைக்க, மூளை செயல்பாடு மேம்பட உதவும். பிளாக் காஃபி என்றால் காபி தூள், சூடான தண்ணீர். இதுதான். மில்க் சேர்க்க மாட்டோம். பிளாக் காஃபில கலோரி கிட்டத்தட்ட 0. ஒரு கப் பிளாக் காஃபி சுமார் 2 to 5 கலோரி மட்டும். மில்க் காஃபி என்றால் காஃபி, பால், சிலர் சர்க்கரை சேர்ப்பாங்க. இதனால கலோரி அதிகமாகும். ஒரு கப் மில்க் காஃபி சுமார் 80 to 120 கலோரி இருக்கலாம். பால் மற்றும் சர்க்கரை காரணமாக. வெயிட் லாஸ் உணவு முறையில் பிளாக் காஃபி நல்ல தேர்வு. ஏன் தெரியுமா? கலோரி குறைவு, உடல் மாற்ற வேகம் சிறிது அதிகரிக்கும். ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னா பிளாக் காஃபி குடிச்சா கொழுப்பு உருகிடும். அது தப்பு. பிளாக் காஃபி மட்டும் வெயிட் லாஸ் செய்யாது. உணவு முறைப்புல உடற்பயிற்சி முக்கியம். மில்க் காஃபி முழுவதும் கெட்டதில்ல. மில்க் காரணமாக கால்சியம், புரதம் கிடைக்கும். இந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அமிலத்தன்மை பிரச்சனை, வயிற்று எரிச்சல், பத பிரச்சனை, கர்ப்பம். அதிக கஃபீன் தவிர்க்க வேண்டும். உணவியல் வழிகாட்டுதல்கள் சொல்லுவது ஒரு நாளில் 2-3 கப்ஸ் காஃபி பாதுகாப்பானது. அதற்கு மேல் தவிர்க்க வேண்டும். காஃபி ப்ராப்ளம் இல்ல, சுகர் தான் பெரிய ப்ராப்ளம். அதிக சுகர் கலோரி இரத்த சர்க்கரை அதிகரிக்க செய்யும். ஷார்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? வெயிட் லாஸ்க்கு பிளாக் காஃபி நல்லது, நார்மல் டயட்டுக்கு மில்க் காஃபி பரவாயில்ல, சுகர் அதிகம் தவிர்க்கவும். காஃபி நல்லதா கெட்டதா? அது சேர்க்கிற சுகர் தான் ஆன்சர்.